வெற்றிவேல் முருகா, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் தனசேகர் பேசுகிறேன். ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அந்த கூகுள் மேப் லொக்கேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் 276 பாடல்பட்ட ஸ்தலங்களுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் மேப்பு சிவலிங்க அமைப்போடு இருக்கும். இது எதுக்காகனா, ஆரம்ப காலங்களில் இந்த ஜோதிடம் சார்ந்த ஆராய்ச்சிகள் செய்யும்போது, இந்த கோயில்கள் பரிகாரங்கள் எடுக்கும்போது, நிறைய இடங்களுக்கு போகும்போது சரியான நேரத்துக்கு போய் சேர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ பழைய பேர் கொண்ட தேவார பேரில் புது பேராக இருக்கும். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா புழக்கத்தில் வேறு ஒரு பேர் இருக்கும். ஸோ நம்ம பழைய பேர் சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் ஃபியூச்சரில் வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக க்ரியேட் பண்ணது தான் இந்த மேப்பு. நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய பழைய தமிழ் பேரோட சிவலிங்க லொக்கேஷன் போட்டிருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன்லேருந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் அங்கே போய் ரீச் ஆகலாம். வேணுன்றவங்க மேலே இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி யூஸ் பண்ணணுன்றது கூட அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பின்னாடி வருது. நன்றி. மேப் ஓப்பன் ஆகிடும். இந்த கூகுளில் போய்ட்டு மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இது மாதிரி எல்லா கோயில்களுடைய சிவலிங்கம் போட்டு தேவாரத்தில் என்ன பேர் போட்டிருக்கோ அந்த பேர் கொண்ட பேரோட அந்த லொக்கேஷன் பாயிண்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் எப்போது நீங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட்